ஹே கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிரிப்டோ ரிலேட்டட் கொடுத்த ஒரு அப்டேட் பற்றி நம்ம போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரீசெண்டாக பிஸ்னஸ் டுடேல நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். அரௌண்ட் ஒரு 2 மினிட்ஸ் சம்திங் தான். ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்ட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ அதர் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா வேர்ல்ட்லேயே அதிகமாக கிரிப்டோக்கு டேக்ஸ் இருக்க ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியா தான். இது மூலியமா நம்ம இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து அப்ராட்ஸ் அண்ட் தென் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மூவ் ஆகிறாங்க ஃபார் டாக்ஸஸ்க்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளோட எக்கனாமிக் வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஆல்ரெடி அதையும் மென்ஷன் பண்ணிப்பாங்க எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்குன்றதுனால. ஸோ இங்கேருந்து அவங்க அங்கே போயிருக்கனால ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து டாக்ஸேஷனை கம்மி பண்ணுறதா பண்ணலாம். மேபி பாசிபிள்ஸ் இருக்கான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் யூஎஸ் கவர்மெண்ட், அதாவது ட்ரம்ப்புமே கிரிப்டோக்கு ஓன் மீன் காயின் ரிலீஸ் பண்ணிட்டனால கிரிப்டோ சைட் ஃபாரின் கண்ட்ரிஸுமே மோர் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதுனால ஸோ இந்தியா சைடில் வந்து டாக்ஸேஷன் எப்படி நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னு கண்ட மாட்டீங்கன்ற டீட்டெயில் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் அபவுட் இந்தியான்னு. ஸோ யூஎஸ் பற்றி நான் கவலைப்படுறதில்லை, இந்தியா பற்றி நான் கவலைப்படுறேன். ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் டாபிக். ஸோ இஃப் இன் கேஸ் I want to understand your current. நெக்ஸ்ட் அப்கமிங்ல இருக்க G20, அதாவது இந்த வீடியோவும் நான் பார்த்தேன். பட் இந்த G20 ரிலேட்டடாக வர பொழுதுல மேபி அப்டேட்ஸ் நிறையா வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிரிப்டோவுக்கு. ஸோ கரெக்டாக எல்லாருமே தெரியும் கிரிப்டோ வந்து 30% டேக்ஸ் இருக்குன்றது. ஸோ மேஜராக வந்து சொல்ல போனோம்னா 30% ஆன் கிரிப்டோ டேக்ஸஸ் பை செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் 194 இயர்ஸ்ன்றதுல இருக்கு. நோ டிடக்ஷன் இஸ் அலோட் எக்ஸப்ட் காஸ்ட் ஆஃப் பில். அண்ட் தென் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க, ஐடிஆர்ல ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆல் நோ. ஸோ இந்த 30% டேக்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இந்த கேள்விகளுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லாட்டி சிம்பிளா ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா இவன் தான். ஸோ இந்த ஜியோ காயின் எப்போ நம்ம இந்தியாவில் அதாவது அஃபிஷியலாக பப்ளிக்ல வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு டாக்ஸேஷன்ல அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க 30-20 கூட சான்சஸ் மாற்ற சான்சஸ் இருக்கு, இல்லை ரொம்பவும் கம்மி பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கிரிப்டோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல கிரிப்டோன்றது இல்லாமல் இருக்கிற சான்சஸ் இல்லைனால டெஃபினட்டா உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸை கம்மி பண்ணி வர சான்சஸ் இருக்கு. பட் ஜியோ காயின் வர அப்ப நம்மளுக்கு வந்து கிரிப்டோ டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஜியோன்றது ஒரு கார்பரேட்டுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரச்சனை படாதீங்க. எப்போ அஃபிஷியலாக ஜியோ காயின் வந்து மார்க்கெட்டில் அஃபிஷியல் லிஸ்ட் ஆகி நம்மளுக்காக ட்ரேட் பண்ண முடியுதோ அந்த டயத்துலேருந்து டேக்ஸ் வந்து கம்மியாகும். அண்ட் தென் கவர்மெண்ட்டும் டாக்ஸேஷன்லாம் கம்மி பண்ணாதால கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுவீங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் சொல்கிறேன். கரண்டாக 30% தான். பட் இன்னும் ஒரு ஃபியூ நெக்ஸ்ட் இயர் ஆர் அப்கமிங்கில் டெஃபினட்டாக டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், ஆர்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இது போக டேக்ஸை கம்மி பண்ணுறது போக கரண்ட்டாக வந்து ஒரு சில எஃப்ஐக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகாத எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆர்டர்ஸ் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அதுவுமே ஒன் ஆஃப் த டே வந்து இந்தியன் கவர்மெண்ட் கீழே வரதான் போகுது. ஸோ அதனால முடிஞ்சதுக்கு அதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ஸோ என்னென்ன இங்கேருந்து எந்த எவ்வளோ போயிருக்கு எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு திடீர்னு தேவைப்பட்டா அப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சின்ன சின்னதாக இப்போயே நெக்ஸ்ட் மாதம் செட்டப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் தேவைப்படாத அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க கைஸ். ஸோ சிம்பிள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். பை.